அடுத்த 5 வருஷத்துக்கு பிஜேபி தான்ப்பா ஆட்சி செய்ய போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்கள், இல்லை ஆட்சி மாற்றம் வரும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்கள். அரசியலில் தமிழ் பட்சத்துக்குள்ளே இழுக்க வேண்டாம். இப்போதைக்கு நமக்கு தெரிய வேண்டியது என்ன, இந்தியாவினுடைய அடுத்த 3 வருடங்கள். ஏன்னா இது நம்ம சொன்னோம்னா ஏதோ கற்பனை கதை மாதிரி இருக்கும். இதை சொன்னது எல்லாமே வேர்ல்டு பேங்க், உலக வங்கி அப்படிங்கிற அந்த அமைப்பு தான். ஸோ அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க, அதன் அடிப்படையில் இந்தியாவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் குளோபல் லீடராக நம்ம உருவாகிட்டு வந்தோம். குறிப்பாக நம்ம சவுத் சைடாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒட்டுமொத்தமான பல உலக நாடுகளுடைய முடிவெடுக்கும் தன்மையில் இந்தியாவினுடைய நிலைப்பாடாக இருக்கட்டும், இங்கே எல்லாத்துலேயுமே நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ வரக்கூடிய நாட்களில் இமீடியட்டாக இந்தியா எந்தெந்த மாநாடுகளில் எந்தெந்த அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான தகவலை சேகரித்து கொள்ளலாம். ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறவங்க அப்படி, பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படி, எனக்கு நாலேஜ் போதுண்டா அப்படின்னு சொல்கிறவங்க அப்படி. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியாவினுடைய growth ரேட் அப்படிங்கிறது 6.7% அடுத்த 3 வருடங்களுக்கு தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்துருக்காங்க உலக வங்கி. உலகத்தில் வேற எந்த நாடும் இந்த அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்தியா அதை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல உறுதியாக அவங்களுடைய நிலைப்பாடு எடுத்திருக்காங்க உலக வங்கி. ஸோ உலக வங்கி நிலைப்பாடு அப்படிலாம் சொல்லும்போது குறிப்பாக நம்ம என்ஆர்ஐலாம் இதை பார்க்கும்போது நிறையவே இன்வெஸ்டிங் ஸ்கீம்ஸ் அப்படி பற்றிலாம் சொல்லியிருக்கோம். என்ஆர்ஐயாக இருக்கிறவங்க இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகத்தில் நீங்கள் முதலீடு பண்ணணும், 18,000 ரூபாலாம் கொடுத்து ஒரு 2 கோடி ரூபாயெலாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. பட் பேஸ்டு ஆன் உங்களுடைய ரிஸ்க் பேஸ் தான் அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஏனோ எடுத்தோம் கவிழ்த்தோம் இந்தியாவினுடைய வளர்ச்சி இப்படி இருக்கும், உடனடியாக நம்ம இவ்வளோ வாங்கிடலாம், எதுவுமே இல்லை. அதை ஃபஸ்ட்டு நல்லா லேர்ன் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போதே 3 விதம் இருக்குது. ஒன்று லோ ரிஸ்க், எனக்கு ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி ஒரு இன்கம் கிடைச்சா போதும் அப்படிங்கிறது லோ ரிஸ்க். அடுத்ததாக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இல்லை ஹெவி ரிஸ்க் எடுத்தால் தான் ஹெவியாக நமக்கு லாபம் கிடைக்கும், அதே நேரத்தில் பணம் போனாலும் ஹெவியாக போகும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஹெவி ரிஸ்க் எடுக்க நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியும் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ஆர்ஐக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத பற்றி டெடிக்கேட்டடாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது கூடவே இருக்கக்கூடிய ஆட்-ஆன்ஸாக இருக்கட்டும், டேக்ஸ் பெனிஃபிட்டாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி வெய்வியராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகம் வளரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே குறிப்பாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் யோசிக்க வேண்டியது இதுதான். உங்களுக்கான ஸ்கீம்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்ட பிறகு அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கும், 120 மடங்கு உங்களுடைய லைஃப் கவர் அப்படிங்கிறதுலாம் கிடைக்கிறதுக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய ரிஸ்க் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு லிங்கை பயன்படுத்தி கொள்ளலாம். சரிப்பா, அப்போது அடுத்த 3 வருஷத்துக்கு 6.7% இருக்க போகுது இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2023, 2024, 2024, 2025 இந்த காலகட்டத்தில் நம்முடைய வளர்ச்சி ஒரு 7.9%லேருந்து 8.2% வரை இருக்க வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது. அப்படின்னா வேர்ல்டு லெவலில் பிற நாடுகள் அவங்களுடைய வளர்ச்சி என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் உலக வங்கி தெளிவான ஒரு பிக்சரை கொடுத்துருக்காங்க. 2024 ப்ரொஜெக்டட் ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு 2.6% தான் இருந்துச்சு. வேர்ல்டு லெவலில் இந்த எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது 2.6% தான். நம்முடைய எக்கனாமிக் க்ரோத் எவ்வளவா இருக்கும், 6.7% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதிலிருந்தே இந்தியாவுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். 2025, 2026 அது ஒரு 2.7% இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கொரோனாவுக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய உலகம் அந்த எக்கனாமி அப்படிங்கிறது கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கலாம். கொரோனாவுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் growth ரேட் அப்படிங்கிறது நாடுகள் எல்லா உலக நாடுகளுடைய ஆவரேஜ் growth ரேட் அப்படிங்கிறது 3.1% இருந்துச்சு. சடாரம் தான் 2.6% மாறி இருக்கு, 2.7% மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது வேர்ல்டு லெவலில். சவுத் ஏஷியா லெவலில் எப்படி அதனுடைய மாறுபாடு இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2023 6.6% ஆகவும் 2024 அது 6.2% ஆகவும் கம்மியானது. மறுபடியும் 2025 அது உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிப்பா, அப்போ மற்ற நாடுகளெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்க போகுது. எந்த செக்டார்ஸில் இந்தியாவினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்க போகுதுன்னு கேட்டால் இந்தியாவினுடைய மெயின் ஆம்பிஷன் அப்படிங்கிறது நம்முடைய இன்டர்னலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான்.
ஸோ இங்கே ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறத விட ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுடைய ஷேர் அப்படிங்கிறது பூமாக போகுது அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. ஒரு நாட்டினுடைய அடுத்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தேவை. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சார்பாக இருக்கக்கூடிய எஃப்டிஐயை விட அங்கே ப்ரைவேட் செக்டாரில் வரக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கலாம். ஸோ 2024லிருந்து 2027 வரை இந்தியாவினுடைய வளர்ச்சி அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லையும் அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கக்கூடிய முக்கியமான ஏற்றுமதி சர்வீஸாக இருக்கலாம், ஈவன் டிஃபென்ஸில் கூட இந்தியாவினுடைய வளர்ச்சி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் நம்பி தான் ஆகணும். உலக வங்கி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, அப்போ இந்தியாவுக்கு கடன்கள் ஈஸியாக கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வரலாம். ஏன்னா உலக வங்கி இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா நம்மளை ஆட்டையை போட போகிறாயா அப்படிங்கிறது தான். பொதுவாக உலக வங்கிட்டிருந்து நம்ம ஏதாவது கடன் வாங்கணும் அப்படின்னா நம்முடைய இயற்கை வளங்களை நம்ம யாருக்கு எழுதி கொடுக்கணும்? உலக வங்கிக்கு எழுதி கொடுக்கணும். இதற்காகவே டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போடலாம். நம்ம எப்படி இழந்திருக்கிறோம், எந்த நாடுகள் எவ்வளவு அவங்களுடைய இயற்கை வளங்களை வேர்ல்டு பேங்கில் இழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை போதுமான அளவு எங்ககிட்ட கடன் இருக்குது, இதுக்கு மேலே எங்களுக்கு கடன் அதிகமாக தேவையில்லை. ஏன்னா அதிகமாக கடன் வாங்கி நாங்கள் பெரிய ஆளாக ஆகி திடீர்னு அந்த பபுள் வெடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக எங்களுடைய எக்கனாமி பாதாளத்துக்கு போயிடும், அதில் பாதாளத்துக்கு போயிடும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்தியா. அப்போ இந்தியாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி வேர்ல்டு லெவலில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ இந்தியாவினுடைய புதிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லும்போது பிரிக்ஸ் மாநாடு, பிரிக்ஸினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் 10, 11, 12 இந்த காலகட்டத்தில் முடிந்திருந்தது என்பதும் அதில் இந்தியா பங்கெடுத்தார்கள். பிரிக்ஸ் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு சக்தியாக உருவாகி வருகிறது. அந்த பிரிக்ஸில் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா ரொம்ப முக்கியமான நாடு என்பதும், அதே மாதிரி G7 நாடுகளாக இருக்கட்டும், G20 நாடுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி இந்த பிரிக்ஸ் நாடுகள் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் அடுத்த ஒரு 10 வருடத்துக்கு கோலாச்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது. அந்த அமைப்பில் நம்முடைய மீட்டிங் அப்படிங்கிறது இந்த வருடம் இருந்தது, இருக்க போகிறது, மறுபடியும் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் G7 அந்த கூட்டம் தான் 2024 இத்தாலியில் வச்சு ஜூன் மாதம் 13லிருந்து 15ஆம் தேதி வரை நடக்க போகிற ஒரு கூட்டம் தான் G7 கூட்டம். அப்போ இந்த G7 கூட்டம் 7 முக்கியமான நாடுகள் அப்படின்னு சொல்கிற அந்த கூட்டம் இருக்குல்ல, இதுக்கு யார் நம்மளை அழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் இத்தாலி நம்மளை அழைத்திருக்கிறார்கள். வாங்க, G7 நாடுகளில் நம்ம இல்லை, பட் அங்கே போகலாம், யாராவது அழைப்புகள் கொடுத்திருந்தார்கள் என்றால். ஸோ முக்கியமான ஒரு மீட்டிங்காக கருதப்படக்கூடிய G7 மீட்டிங்கில் இந்தியா பங்கு பெற போகிறது என்பதும் இந்தியாவினுடைய பெயர் அடுத்த கட்டத்துக்கு உயரமாக போகிறது என்பதற்கான சாட்சி தான். இந்த G7 நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க? 2 விஷயங்கள் மெயினாக. ஒன்று ரஷ்யா உக்ரைன் போர், இன்னொன்று இஸ்ரேல் ஹமாஸ் போர். இதுக்கு நடுவில் எக்கனாமி எப்படி டெவலப் ஆக போகுது, என்னென்ன உதவிகளை G7 நாடுகள் பிற நாடுகளுக்கும் அவங்களுடைய G7 அமைப்புக்கும் செய்ய போகிறாங்க. இதுதான் டோட்டலாக இருக்கக்கூடிய டிஸ்கஷன். அடுத்ததாக வரக்கூடிய ஒரு முக்கியமான கூட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து வச்சு நடக்கக்கூடிய பீஸ் கூட்டம் தான், அமைதி கூட்டம். அதென்ன ஸ்விஸ் பீஸ் சமிட் அப்படின்னு சொல்கிறது? வேறு எதுவுமே இல்லை. ரஷ்யா உக்ரைன் போர், உக்ரைனில் பீஸ் பிளான் 10 பீஸ் பிளான்ஸ் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. அந்த பீஸ் பிளானை எப்படி அந்த உக்ரைனுக்கு சொல்லி புரிய வைப்பது, இல்லாட்டி ரஷ்யாவுக்கு சொல்லி புரிய வைப்பது, இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் எந்த மாதிரியான பீஸை உருவாக்கலாம், சுவிட்சர்லாந்தில் வச்சு நடைபெறக்கூடிய இந்த ஸ்விஸ் பீஸ் சமிட் அப்படிங்கிறதுல. அப்போ இதில் இந்தியா பங்கெடுக்குமா அப்படின்னு கேட்டால், இன்னும் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் நம்முடைய மினிஸ்ட்ரி சார்பாக சொல்லப்பட்டிருப்பது என்னன்னா, எங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, பட் இதில் பங்கெடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கோங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 2022 ஒரு பீஸ் பிளான் அப்படிங்கிறது அறிமுகம் செய்யப்பட்டது. அது .10 இல்லாட்டி 10 பாயிண்ட் பீஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10 பாயிண்ட் பீஸ் பிளான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்விஸில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததான் நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இது ஒரு ஹை லெவல் மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான லோ லெவல் மீட்டிங் தான் ஜூன் 2023 நடந்தது. ஸோ இது லோவர் லெவல். அடுத்ததான் நடைபெறக்கூடிய ஹையர் லெவலில் இந்தியா பங்கு பெற போகிறது. இந்த பீஸ் ஜூன் 2023 நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பீஸ் சமிட் தான் மெயினாக பேசப்பட்டது. ஸோ லோவர் லெவலில் இருக்கக்கூடிய பீஸ் சமிட்டை இந்த அளவுக்கு பேசப்பட்டது என்றால், ஹையர் லெவலில் இந்த ஒரு பீஸ் அமைப்பு அப்படிங்கிறது உருவாக போகுது. அதில் இந்தியாவும் இருக்காங்க, இந்தியாவுக்கும் இன்விடேஷன் கிடைத்திருப்பது இந்தியாவுக்கு ஒரு பெருமை தான். இந்தியாவினுடைய தலையீடு அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். அடுத்ததா அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜாக் சுலிவன்ஸ் அவர்கள் எங்கே வரப்போகிறாங்க, இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க என்பதும், ஷாங்காய் கார்ப்பரேஷன் ஆர்கனைசேஷனுடைய மீட்டிங் அப்படிங்கிறது கசக்ஸ்தானில் வச்சு நடக்க போகுது, அதுலேயும் இந்தியா பங்கு பெற போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போது ஓவராலாக சுற்றி இந்தியா எல்லா இடங்களிலும் பெருமை மிக்க தருணமாக நின்று வருகிறோம். எல்லா அமைப்பாக இருக்கட்டும், G7 இருக்கட்டும், பிரிக்ஸாக இருக்கட்டும், குவாடாக இருக்கட்டும், இப்போ நடைபெறக்கூடிய ஸ்விஸ் பீஸ் சமிட்டாக இருக்கட்டும், அடுத்தா நடைபெறக்கூடிய ஷாங்காய் கார்ப்பரேஷன் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், நிறைய இடத்துல இந்தியாவினுடைய நிலைப்பாடு இதுதான். பேஸ்ட் ஆன் திஸ்
இந்தியா வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வேர்ல்டு பேங்க் சொன்னது உண்மைதான். சரி, அதே மாதிரி நீங்கள் என்ஆர்ஐலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான லிங்க் கீழே இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் நினைக்கிற மாதிரியான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய ரிஸ்க்கை பேஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும். கேள்விகளை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் யோசிக்கலாம் எது எது நமக்கு சூட் ஆகும், எந்த ரிஸ்கில் எடுக்கலாம் அப்படிங்கிறது. டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குது, நான் சொன்ன மாதிரி அடுத்ததாக 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும். ஊரை விட்டுலாம் நம்ம வெளியில் போய் வேலை பார்த்து மறுபடியும் நம்முடைய பணத்தை திடீர்னு ஒரு நோய் நொடிக்கு செலவழிக்கிறதை விட கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். என்ன மறந்துடுவோம், அவ்வளோதான். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.